ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா, பப்பாளி சாப்பிட்றதால கிடைக்கக்கூடிய 7 நன்மைகளை பற்றி தாங்க நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு உணவுகள், அதாவது ஒவ்வொரு பழங்களும் ஒவ்வொரு டைமில் கிடைக்குங்க. ஆனால் ஆண்டு முழுக்க கிடைக்கக்கூடிய ஒரு பழம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது பப்பாளி பழம் தாங்க. ஆனாலும் மற்ற பழங்களை போல பப்பாளியை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாதுங்க. நிறைய பேர் அதை பார்க்கும்போது அட்ராக்ஷனாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சாப்பிடும்போது இதில் ஒரு டேஸ்ட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இதை சாப்பிட்றது என்னதுங்க, இது ஒரு டைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பழத்தை சாப்பிட்றது இவ்வளோ நன்மைகள் தருதுன்றதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். முதலாவது, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. பப்பாளி பழத்தில் புரதத்தை ஜீரணிக்க உதவக்கூடிய சைமோவைன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம்கள், இது மாதிரியான சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. இது செரிமானத்தோட செயல்முறையை எளிதாக நடைபெற உதவுது. மலச்சிக்கல், குடல் நோய் பாதிப்புகளையும் கட்டுப்படுத்துது. இந்த பயன்கள் பப்பாளிக்கு அதிக அளவில் இருக்குது. மேலும் பப்பாளியில் நிறைஞ்சிருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமான அமைப்பை சீராக செயல்பட வைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. உடலோட வளர்ச்சிதை மாற்ற செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததாக, புற்றுநோய்க்கு எதிராக பாதுகாப்பு கூட அளிக்குதுங்க. புற்றுநோய் போன்ற நாள்பட்ட நோய் பாதிப்புக்கு ஆளாகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பப்பாளியை கட்டாயமாக சாப்பிட்டுடுவாங்க. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஃப்ரீ ரேடிக்கல்கள் ஆக்சிஜனேற்ற சேதத்தை குறைச்சி உங்களுக்கு புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயத்தையும் குறைக்குது. மேலும் பப்பாளியில் இருக்கக்கூடிய லைகோஃபின் புரோஸ்டேட் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவக்கூடிய பீட்டா கேரட்டினோட இணைஞ்சு செயல்படுறதால புற்றுநோயை தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பப்பாளியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடல் இயக்கத்துக்கும் ஆரோக்கியம் சேர்க்கிறதால பெருங்குடல் புற்றுநோய் அபாயத்தை நாம தவிர்க்க முடியும். அடுத்ததாக, இதயத்தை பாதுகாக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பப்பாளி இதயத்துக்கு ஆரோக்கியமான உணவாக கருதப்படுதுன்னே சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் அதிக அளவு இருக்கிறதால விட்டமின் சி, அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது. இவை எல்லா தமனிகளையும் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. மேலும் உடலில் ரத்த ஓட்டம் சீராக செயல்படுறதுக்கும் இது ஊக்குவிக்குது. பக்கவாதம், மாரடைப்பு, உயர் ரத்த அழுத்தம் அபாயத்தை குறைக்கிறதுல பப்பாளி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கொலஸ்ட்ராலோட அளவு குறைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக, மூளையை பாதுகாக்குதுன்னே சொல்லலாம். மூளை செல்களை சிதைக்கிறதன் மூலியமா நினைவாற்றல் இழப்பு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நோய் அல்சைமர், இந்த அறிவு சார்ந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்கள் அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்களுக்கு இடையே சமநிலையின்மை ஏற்படுத்துறதுக்கும் நம்மளோட இந்த பப்பாளி பழம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால பப்பாளியை கட்டாயமாக சாப்பிடுவாங்க. புளிச்ச பப்பாளி சாற்றை உட்கொள்றது மூலியமா ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும் சில ஆய்வுகள் மூலியமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பப்பாளி பழம் சாப்பிட்றது அல்சைமர் மாதிரியான நோய்களோட பாதிப்புகள் வந்து நம்ம தவிர்த்துக்க முடியும். அடுத்ததான், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. இதுல இருக்கக்கூடிய அதிக அளவு விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததா, கண்களை பாதுகாக்குதுங்க. உடலோட மிக முக்கியமான பாகங்கள்ல ஒன்னா இருக்கிறது கண்கள். பப்பாளி தசை சிதைவு அப்புறம் கண்களை ரொம்பவே பாதுகாக்குது. இது மட்டும் இல்லாமல் பப்பாளியில் விட்டமின் ஏ சத்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இது கார்னியாவை பாதுகாக்க உதவுது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கிறதால விழிகளில் இருக்கக்கூடிய விழித்திரை சிதைவு குறைக்கவும் பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கடைசியாக, உங்களுக்கு உடல் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கிறதுக்கு இந்த பப்பாளி பழம் ஹெல்ப் பண்ணுது. இயற்கை வலி நிவாரணியாக செயல்படுதுங்க. பப்பேன்ற நொதி பப்பாளியில் இருக்கிறதால இது வீக்கத்தை எதிர்த்து போராடுது. சில வகையான வலிகளை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. மேலும் அழற்சி எதிர்ப்பு தன்மை கொண்ட பப்பாளி இருக்கிறதால கீழ்வாதம் காரணமாக ஏற்படக்கூடிய மூட்டு வலியை குறைக்கதாகவும் சொல்றாங்க. அதனால நீங்க இந்த பப்பாளியை சாதாரணமா எடை போடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த பப்பாளி பழத்தை மந்த்லி ஒன்ஸ் கட்டாயமா வாங்கி சாப்பிடுங்க. இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம். நம்மள நிறைய பேர் நிறைய நன்மைகள் தரக்கூடிய பழங்களை மறந்துட்டு நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு, நிறைய தவறான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றோம். இதனால உடல் பிரச்சனைகள் ஏற்படுது. உடல் உபாதைகளால் நிறைய பேர் அவஸ்தைப்படுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த பப்பாளி பழத்தை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதோட பெனிஃபிட்ஸ் நீங்க பெற்றுட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது மூலமா நான் அப்போ வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்து. நன்றி, வணக்கம். மீண்டும் வீடியோவில் சந்திப்போம்.